இப்போ நீட்டுக்கு தீர்மானம், என் தம்பி வேற அந்த தீர்மானத்தை வரவேற்கிறேன்னு வேற சொல்லி வச்சிருக்கிற. அப்படி நீட்டுக்கு தீர்மானம் போட இந்த திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு, அருகதை இருக்கு? நீட்டை பத்தி பேச ராகுல் காந்திக்கு என்ன யோக்கியதை இருக்கு? நீட்டுக்கு எதிரான தீர்மானம் போட்டிருக்கிறார்கள், என்ன நடக்கும்? நீட்டுக்கு எதிராக வாங்கிய 50 லட்சம் கையெழுத்து எங்கே? அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்று போட்ட சட்டம் எங்கே? தோற்று போனார்கள், செயல்படுத்த முடியவில்லை. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, அருணா ஜெகதீசன் அம்மா அவர்களின் தலைமையிலே போட்ட அந்த விசாரணை கமிஷன், அதிலே 3 மணி நேரம் நின்று விளக்கம் கொடுத்த ஒரே அரசியல் கட்சியின் தலைவன் நான் மட்டும்தான். அறிக்கை தாக்கல் செய்தார்கள், நடவடிக்கை எங்கே? ஒன்றுமில்லை. துப்பாக்கி சூடில் ஈடுபட்ட அத்தனை அதிகாரிக்கும் பணி உயர்வு, பணி இடமாற்றம். தோற்று போனவர்கள் அவர்கள் தேர்தலில் மட்டும் வென்றிருக்கிறார்கள். நாங்கள் தேர்தலில் தோற்றிருக்கிறோம், கொன்ற கொள்கையில் உறுதியாக நின்று வென்றிருக்கிறோம். உங்களோடு நாங்கள் விளையாடுறோம், தோற்கடிங்க ரசிக்கிறோம், தோற்கடிங்க ரசிக்கிறோம், தோற்கடிங்க ரசிக்கிறோம். ஆனால் உங்கள் கண்ணீரை துடைக்க முதலில் நீளுகிற கை விரல்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள், பிரபாகரனின் பிள்ளைகள் கைகள் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்ப கேட்போம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க, அதுக்கு விசாரணை கமிஷன், ஒரு தனிநபர், ஒரு நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில், ஐயா தலைமையில் 3 மாசத்துல அறிக்கை தாக்கல் பண்ணும். அறிக்கை தாக்கல் செய்த பிறகு சரி தவறு பார்த்து நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? செத்த அடுத்த நொடியில 10 லட்சம் கொடுத்துட்டீங்களே, இப்ப இந்த விசாரணை எதுக்கு தெண்டம்? சரி விசாரிச்சு கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை இருக்கும்? அதான் முடிஞ்சிருச்சே. ஏன் இடைத்தேர்தலில் இந்த சாராயம் குடிச்சு செத்த சாவி எங்களை பாதிக்கல, அதை காட்டணும். பிணத்தை எல்லாம் பணத்தை போட்டு மூடு, இதுதான் திமுகவின் திராவிட மாடல் ஃபார்முலா. பார்த்துக்கிட்டே இருக்கு, இவங்க வச்சிருக்க காசெல்லாம் ஒரு நாள் கரையான் தின்ட்டு போதா இல்லையான்னு மட்டும் பாரு. யோக்கிய இது ஒரு ஆட்சி முறை. ஏன் இந்த அரசியலை அருவருக்க மறுக்கிறாய்? ஏன் இதை வெறுக்க மறுக்கிறாய்? ஏன் உனக்கு கோபமே வர மறுக்கிறது? என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? நீ நல்லா கவனிச்சு பார். எந்த தொலைக்காட்சியிலேயாவது யாராவது எந்த தொலைக்காட்சி மாற்று அரசியலுக்கு ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்குதா? இவர்கள் வைக்கிற கோட்பாடு மாற்றத்தை நோக்கி இந்த பிள்ளைகள் விரைகிறார்கள், இவர்களை ஆதரியுங்கள், இவர்களுக்கு வாக்கு, யாருமே பேச மாட்டார்கள். இப்போது தெரியாத விக்கிரவாண்டியில் திமுக என்ன செய்து என்று யாராவது பேசுவாங்களா? பேச மாட்டார்கள், பேச மாட்டார்கள். நல்ல அரசியலே உருவாகக்கூடாது என்று ஒரு முடிவு எடுத்திருக்காரு. எல்லாம் வருவா புரட்சியா அப்படியே தொலைக்காட்சியை திருப்பினா அது அப்படி இப்படி பேசுவான். அரசியல் ஆய்வறிஞர்கள், கருத்தியலாளர்கள் எல்லாம் பேசிவிட்டு கடைசியா கருணாநிதி வீட்டில் போய் மரவாசல் செஞ்சுட்டு இருப்பான். நல்லா பேசுறாரேம்பா, 2 நாள் நல்லா பேசுவான், மறுபடியும் கருணாநிதி வீட்டில் பெட்ஷீட் வச்சு படுத்து கிடப்பான். அதான் எங்க அப்பா மணியரசன் சொல்றாரு, திராவிட திண்ணையில் படுத்து அந்த வெண்ணெயை போடுற நக்கிட்டு சாப்பிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். இது ஒரு கொள்கை கோட்பாடு. பொக்களைன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது எனக்கு தான். இவங்களெல்லாம் அப்படியே தூக்கி அவங்க தோண்டி வச்சிருக்க பள்ளத்தில் போட்டு மூடி சென்ட்ரிங்க போட்டு கிட்டிச்சு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.